வணக்கம். நான் உங்கள் போலி. இன்றைக்கி ஒயரிங் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ சுவிட்ச் போர்டு எங்கெங்கே வைக்கலாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி சுவிட்ச் போர்டு வச்சுருக்கோம் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடு தான் ஃபினிஷிங் ஒர்க்குக்காக ரெடி ஆகிட்டுருக்குது. சர்வீஸ் தான் கட்டி சப்ளை தான் வாங்கியாச்சு. இன்னும் டிசியில் இருக்குது. பர்மனெண்ட் கனெக்ஷன் வாங்கினோம். இந்த வீடு பெயிண்டிங் வேலை முடிஞ்சிட்டு ப்ளஸ் அவுட்ரு ஒர்க் இருக்குது. எலிவேஷனில் இது சேல்ஸுக்காக உள்ள வீடு தான். இது என்ட்ரன்ஸில் ஒரு மீட்ரு பாக்ஸ் இருக்குது. அதில் 3 பேஸ் கனெக்ஷனுக்காக லூப் பண்ணி வச்சுருக்கோம். ரெடியாக தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு காலிங் பில்லு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் 2வே இந்த மாடிப்படி போயிட்டு மேலே போய் ஆஃப் பண்ணுறதுக்கும் போயிட்டு வரதுக்கும் 2வே சுவிட்சு ப்ளஸ் ஒரு 2வே இருக்குது. வெளியிலேயும் உள்ளாரே லைட்டு போகிறதுக்காக ஒரு 2வே கொடுத்துருக்கோம். இதில் சுவிட்ச் போர்டு போர்ட்டிகளில் உள்ள லைட்டிங் கொஞ்சம் பிரிச்சுட்டு ஃபேனுக்கு ஒரு ரெகுலேட்டர் மட்டும் பெண்டிங் இருக்குது. அதை போடணும். ஒரு டியூப் லைட் அடித்தாச்சு. இது 2 மாடம் போர்டு 8க்கு 4 மேக்ஸிமம் வைங்க. அதான் நிறைய மாடல் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த இதில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு லைட்டிங், ஒரு ஹோல்ட்ரு ப்ளஸ் ஒரு பவர் பாயிண்ட்டு, அவ்வளோதான். கரெக்டான லிமிட்டாக வச்சுட்டோன்னா நம்ம டம்மி அதிகமாக தேவையில்லை. கிட்ட இப்போ மோட்ரு, அப்புறமா சம்பு தொட்டி இருக்குது. மோட்ரு கனெக்ஷனுக்காக ப்ளஸ் ஒரு பெண்டு போட்டு திருப்பி டம்மி பண்ணி வச்சுருக்கோம். கிச்சனில் சுவிட்ச் வச்சு வைக்கணுன்னா அதுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். நம்ம முன்னாடியே நீங்கள் ஐடியா பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியான மெத்தடில் வச்சுக்கலாம். எவ்வளோ ஹைட்டு, கீழேருந்து எவ்வளோ ஹைட்டு, கரெக்டாக ஒரு 4 அடி, அந்த 4 அடி அந்த மட்டத்தில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போகிறது 2வே ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்தது இந்த லைட்டிங் ஃபஸ்ட்டு டியூப் லைட்டு ப்ளஸ் ரெகுலேட்ரு. இந்த ஏரியா ஸ்பாட் லைட்லாம் கிடையாது. இந்த லைட்டிங்க்கு இங்கே நம்ம சோஃபா செட்லாம் போட்டால் அதில் லேப்டாப்பு ப்ளஸ் சார்ஜர் ஏதாச்சும் போடுற மாதிரி இருந்தால் அங்கே 2 சாக்கெட் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது சேல்ஸுக்காக உள்ளது. ஸ்பாட் லைட்னா இல்லை. இப்போ ஹாலில் இன்னொரு போர்டு பிரிச்சுருக்கோம் பாருங்கள். இந்த பேந்துக்கு ஒன்று, இந்த பேந்துக்கு ஒன்று, இந்த ஏரியாவில் ஃபேன் பாக்ஸுக்கு ப்ளஸ் ரெகுலேட்டர்லாம் பிரிக்கிறது. இதுவும் ஃபஸ்ட்டு சுவிட்சு டியூப் லைட்டாக இருக்கும். ஒரு சாக்கெட் இருக்கும். காலிங் பில்லை கண்ட்ரோல்லாம் வெளியில் வச்சுட்டு ப்ளஸ் இதில் முறுக்கியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா டிவிக்கு இதில் 4 ப்ளக்கு வச்சுருக்கோம். கேபிளுக்கு தனியாக ஜம்பர் போட்டு தள்ளியிருக்கோம். இப்போ என்ன ஆகுனா நம்ம கேபிளுக்கு தனியாக ஹோல்ஸ் போட்டு தள்ளணும் அவசியம் கிடையாது. இது சுவிட்சஸ் போட்டோன்னே இதில் கப்போர்டு, இங்கே சுவிட்சஸ் போட்டால் அங்கே ஒர்க் ஆகும். கப்போர்டு அடித்து க்ளோஸ் பண்ணால் கூட அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரூமில் பார்த்திங்கன்னா இந்த சைடு டோர் அணையும். டோர் அணையிறதுக்கு சுவிட்சு போட்டு தள்ளி வச்சுட்டோம். அதுமாரி தள்ளி வச்சாலும் டோர் அடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட் சுவிட்சு அதுமாரி டியூப் லைட்டு, பெட் சுவிட்சு தான் கேட்கல கஸ்டமரு. அதனால் இதில் ஏசி பிரேக்கர் ப்ளஸ் ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கோம். ஏசி சாக்கெட் மேலே கொடுத்துட்டு இங்கே பிரேக்கர் இருக்கும். இது பாத்ரூம் என்ட்ரன்ஸு. பாத்ரூம் என்ட்ரன்ஸில் ஹீட்ரு, ஒரு லைட்டிங்கு, ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு, அவ்வளோதான். அதிகபட்சம் லைட்டிங் பாயிண்ட்டு தான். இதேமாரி மீடியமாக ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக செய்யலாம். நம்ம ஒரு என்ட்ரன்ஸு, ஒரு ஹீட்ருக்கு ப்ளஸ் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட்டு பக்கத்தில் கப்போர்டு இருக்கிறதுனால சார்ஜர் போடலாம். அதுக்காக யூசேஜுக்காக இந்த சைடு ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் பிரேக்கர் எல்லாம் இதில் வந்துடும் ஃபுல்லாக. நம்ம போர்டு அதுக்காக தனித்தனியாக பிரிச்சுட்டு இப்போ சுவிட்சு போர்டு பார்த்திங்கன்னா டம்மியே மேக்ஸிமம் இருக்காது உங்களுக்கு. இது அதே ரூமு ப்ரோஸ்மே தான், ஆப்போசிட் ரூமு. என்ட்ரன்ஸ் ஆனமும் இப்போ சுவிட்சு அந்த சைடில் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஆனமும் ஃபஸ்ட்டு சுவிட்சு போடுற மாரி இருக்கணும். இங்கே ஒரு டியூப் லைட்டுக்கு, இங்கே ஏசிக்கு ஒரு ப்ரொவிஷன் வச்சுட்டு அதேமாரி ஹீட்டருக்கு ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ப்ளஸ்ஸு நம்ம ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் அதே ப்ரொவிஷன் தான், ஈவனாக வந்துடும். இப்போ நம்ம கொஞ்சம் லோ கொட்டேஷன்லாம் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு நம்ம ஃபினிஷிங்காகவும் இருக்கும். எல்லாத்துக்கும் யூசேஜ் ஆகும். இப்போ ஸ்பாட் லைட்டு இதில் ஆனால் ஸ்பாட் லைட்டு ஹோம் தேட்டர் கிடையாது. ப்ளஸ் இதில் ஒரு ஃபஸ்ட்டு டியூப் லைட்டு கிச்சனில் என்ட்ரன்ஸ் ஆனோமே ஃபேனுக்கு ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த லைட்டிங்க்கு லைட்லாம் போகிற மாதிரி இல்லை இன்வெர்டர் பல்பு ப்ரொவிஷன் 2 கொடுத்துருக்கோம். ப்ளஸ்ஸு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்காக ஒரு சீலிங் ரோஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா மோட்டருக்கு சுவிட்சு இங்கே இருக்குது, 20 ஆம்ஸ் சுவிட்சு. ப்ளஸ் இதில் ஃப்ரிட்ஜ் வைக்க போகிறாங்க, அதுக்கு சுவிட்சு இருக்குது. இதில் ஆர்ஓ வாட்டருக்கு ஒரு 2 மாடல் போர்டு வச்சுருக்கோம். ப்ளஸ் இதில் ஆர்ஓவுக்கு வந்துடும், ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்துடும். 2 சாக்கெட் வந்துடும், பவர் பாயிண்ட்டு நம்ம கேரண்ட் அடுப்பு மிக்ஸி போடுறதுக்காக. இதில் ஃபுல்லாக ப்ரொவிஷனு எல்லாமே வச்ச மாரி இருக்கும் ஃபுல்லாக. நம்ம நார்மலாக இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது உங்களுக்கு
இதில் பார்த்திங்கன்னா 3 பேஸ் சர்க்யூட் போர்டு வச்சுருக்கோம். ரோட்டரி சுவிட்சு கனெக்ட் பண்ணாமல் இது 3 பேஸ் இதிலே லூப் பண்ணியாச்சு. 40 ஆம்ஸ் ஐசோலேட்டர் போட்டிருக்கோம். நம்ம ஒரு 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்கு ஏசி ஃபஸ்ட்டு உள்ளது இன்வெர்ட்டர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். மற்றது ஏசி 16 ஆம்ஸு பிரேக்கரு எல்லாமே 3 பேஸு பிரித்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிசி மீட்ரு இப்போ 3 பேஸ் மீட்ரு வர வரைக்கும் நம்ம சர்வீஸ் ஒயருக்கு இழுத்தாச்சு. அதனால் நியூட்ரல் லிங்கு எல்லாத்தையும் அடித்து ப்ராப்பராக அடிச்சுட்டு இப்போ வந்து 3 பேஸ் லூப்பிங் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா 3 பேஸ் மீட்ரு வந்தோம்னா லூப் பண்ணுறதுக்காக. இந்த மாடிப்படியில் போனால் மேலே ஒரு ஹெட் ரூமும் ப்ளஸ் ஒரு ஹால் இருக்குது. ப்ளம்பிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. தனி வீடியோவை போடுறேன் நான். இந்த சைடு பார்த்திங்கன்னா இதில் வந்து இதுலேயும் ஸ்பாட் லைட்டு கிடையாது. ஃபேனு ப்ளஸ் எலிவேஷன் லைட்டு உண்டு. இதில் வந்து 2 வந்து நம்ம மாடிப்படியில் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னா இப்போ மாடிப்படி இறங்குறப்ப ஃபஸ்ட்டு சுவிட்சு ப்ளஸ் ஸ்ட்ரிப் லைட்டு 2வது சுவிட்சாக வச்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு முக்கியமான சுவிட்சு எதுன்னு ஃபஸ்ட்டு ப்ரொவிஷனை கொடுக்குறோம் நம்ம. இந்த சைடு பார்த்தா வால் லைட்டு எல்லாமே அடிச்சிருக்கு. எல்இடி லைட்டு ஜங்ஷன் பாக்ஸ் எல்இடி வார்ம் ஒயிட்டு ஃபுல்லாக போட்டிருக்கோம் நம்ம. இந்த சைடு ரூம் என்ட்ரன்ஸ் ஆனோம்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக போர்டு வைக்கிற மாரி இருந்துச்சு. இதில் ஒரு டியூப் லைட்டு எமர்ஜென்சி டோர் திறந்து வந்தோம்னா ஒரு டியூப் லைட்டு போடுற மாரி. இதில் வந்து ஹாலில் வந்து 2 போர்டாக பிரிச்சிட்டோம். போர்டு எவ்வளோ பிரிக்கிறோமோ சின்ன சின்ன போர்டு வைக்கலாம். மற்ற ஹாலில் உள்ள சுவிட்சஸ் தான் இது பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து வெளியில் கொஞ்சம் வெளியில் கொல்லை சைடு லைட்டு போடுறதுக்கு ப்ளஸ்ஸு இதில் வந்து கஸ்டமர் வந்து திருப்பின் டாப் மட்டும் போதும், எங்களுக்கு ஷோகேஸ் அடிக்கிற பிளான் கிடையாதுன்னு சொன்னதுனால இதிலே சொருகிற மாரி ஆனால் ஃபஸ்ட்டு சுவிட்சு போடுற மாரி வச்சுக்கிட்டோம். ரூமு என்ட்ரன்ஸ் ஆனோம்னா டோரு எந்த சைடு அணையுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். கீழே உள்ள ப்ரொவிஷன் மாரியே இதில் ஏசி வச்சுட்டு ஃபேன் பாக்ஸ் தான் டச் அப் ஒர்க் நடந்துட்டு இது பெயிண்டிங் ஒர்க்குக்காக ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம். நார்மலாக இதே பாத்ரூமில் 3 ப்ரொவிஷனு ஹீட்ரு ப்ளஸ் மேலே ஒரு லைட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு இது போதுமானது. கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஹோல்டருக்கு மிச்சம், சுவிட்சு போர்டு மிச்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். 2 பல்கெட்டு வெளிச்சத்துக்காக இந்த சைடு இதுக்காக ஒரு ஸ்டெப்பு வந்திருக்காங்க. 2 பல்கெட்டு 20 வாட்ஸில் அடிச்சிருக்கோம். இப்போ சந்தில் பார்த்திங்கன்னா இந்த சந்தில் ஒரு பல்கெட் பாயிண்ட்டு, அந்த சைடு ஒரு பல்கெட் பாயிண்ட்டு அடிச்சிருக்கோம். ஃபுல்லாக இந்த சைடு ஒரு பல்கெட் பாயிண்ட் அடிச்சிருக்கோம். இந்த சைடு ஃப்ளம்பிங் வேலைக்காக இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம். இந்த சைடு ஒரு பல்கெட் பாயிண்ட்டு. சந்துக்கு போதுமான வெளிச்சத்து அதுவே போதும் நம்மளுக்கு. எமர்ஜென்சி தான் வெளிச்சத்துக்கு போகிறதுக்காக தான் அந்த சுவிட்சு. இது வந்து சேல்ஸுக்கு உள்ள வீடு. இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான சுவிட்சு போட்டிங்கன்னா கஸ்டமருக்கு திருப்தியாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடில் வந்து இன்வெர்ட்ரு கிச்சன் இருக்குது. இதில் மேலே இன்வெர்ட்டருக்கு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம் பாருங்கள். அதேமாரி நம்ம எப்பயும் ரெகுலராக பண்ணுற மாரி தான் 2-வே ப்ரொவிஷனு எல்லாமே வச்சுருக்கோம். இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன்னா நிறைய லிங்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ப்ளம்பிங் வீடியோ வந்து தனித்தனியாக நான் போடுறேன். அதை இப்போ இந்த சைடு அப்படியே இது முடிஞ்சிட்டு இப்போ காம்பவுண்டுக்கு இந்த சைடில் இறக்கி பைப்பு இழுத்து ஒயர் இழுத்து எல்லாத்துக்கும் பைப்பு போட்டு ப்ரொவிஷன் வச்சுருக்கோம். காம்பவுண்டு போட்ட பிறகு அந்த லைட்டிங் இதை சேல்ஸ் ஆன பிறகு இந்த ஃபினிஷிங் ஒர்க்கு டச்சாம்பு ஒர்க்கு எல்லாமே போட்டுருவாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சில்லறை ஒர்க்கு மட்டும் பார்த்துட்டு சேல்ஸ் முடிஞ்ச பிறகு முடிஞ்சிடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் லைட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சுச்சு. வால் லைட்டுக்கு ப்ரொவிஷன் எல்லாமே அடித்தாச்சு. ஃபுல்லாக சர்வீஸு 3 பேஸ் வந்து நம்ம பார்க்கலாம் படிச்சுட்டு எலிவேஷனை நம்ம மறைக்காத அளவுக்கு போஸ்ட்டுக்கு நேராக பைப்பை தூக்கி போட்டாச்சு. இந்த ஏரியாவிலேயே குறைச்சல ஒரு 10 வீடை தாண்டி ஒயரிங் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக ஒயரிங் வேலை, ப்ளம்பிங் வேலை. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். ஏதாச்சும் டவுட்னு நம்பர் கொடுத்துருக்கு, கால் பண்ணிக்கலுங்க. நன்றி.